நாம் ஆனைக்கொய்யா செய்கையை எடுத்துக்கொண்டால் அதில் பரவலாக அவதானிக்கக்கூடிய வேர் நோய்கள் காணப்படுகின்றன. அவைதான் ஃபைட்டோப்தெரா வைரஸ் நோய் தாக்கம் மற்றும் வெள்ளை வேர் நோய் என்பனவாகும். அதேபோல் தண்டு தொடர்பாக ஆனைக்கொய்யாவில் ஏற்படும் நோய் தாக்கம்தான் பிந்திய அழுகல் நோய் ஆகும். இதுவே பரவலாக ஆனைக்கொய்யா செய்கையில் அவதானிக்கப்படுகின்றது. அதேபோல் ஆனைக்கொய்யா மலர்களில் ஏற்படும் மலர் கருப்பாகும் தன்மை ஒன்றும் அவதானிக்கப்படுகின்றது. அதை நாம் அரும்பு வெளிறல் என்று கூறுவோம். இதுவும் ஒரு ஆந்த்ராக்னோஸ் நோய் தாக்கம் ஆகும். அடுத்து காய்கள் உருவாகிய பின்னர் காய்களில் வெடித்தல், பொறுக்கு நோய் போன்றவற்றை அவதானிக்க முடியும். இவற்றை நாம் அறுவடைக்கு முன்னர் மரங்களில் உள்ள காய்களில் அவதானிக்க முடியும். அதேபோல் ஆனைக்கொய்யாவில் அறுவடைக்கு பின்னர் ஆந்த்ராக்னோஸ் அழுகல் நோய் போன்ற நோய்களையும் அவதானிக்க முடியும். நாம் ஃபைட்டோப்தெரா வேர் அழுகல் நோய், அதேபோல் வெள்ளை வேர் நோய் என்பவற்றை எடுத்துக்கொண்டால் இரப்பர் செய்கையை அண்டிய பிரதேசங்களில் இது பரவலாக அவதானிக்கப்படுகின்றது. அதேபோல் இரப்பர் செய்கை நிலங்களில் நாம் இந்த ஆனைக்கொய்யா செய்கையை மேற்கொள்ளும் போதும் இந்த நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும். எனவே வணிக ரீதியாக நாம் ஆனைக்கொய்யா செய்கையை மேற்கொள்ளும் போது இது பற்றியும் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நாம் ஆனைக்கொய்யா செய்கையில் ஃபைட்டோப்தெரா நோய் தாக்கம் பற்றி பார்த்தால் அதன் இலைகள் மஞ்சளாகி இலைகள் விழத் தொடங்கும். நாம் அந்த தாவரத்தின் வேரை பரிசீலித்து பார்த்தால் அதன் வேர்கள் அழுகல் அடைந்திருப்பதை அவதானிக்க முடியும். நாம் வெள்ளை வேர் நோய் பற்றி பார்த்தால் இங்கு பெரும்பாலும் இலைகள் மஞ்சளாகாது இலைகளில் வாடல் போன்ற நிலை காணப்படும். அதாவது நீர்ப்பற்றாக்குறையின் போது ஏற்படும் வாடல் தன்மை போன்றதொன்றை அவதானிக்க முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் வேரை பரிசீலிக்கும் போது வேரில் முதிர்ந்த பகுதிகளும் இது போன்று பாதிக்கப்பட்டிருக்கும். இந்தளவு பாதிப்பு அதிகரித்த பின்னரே தாவரத்தின் காற்றுக்குரிய பகுதிகளில் எம்மால் நோய் தாக்கத்தை அவதானிக்க முடியும். நாம் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் வேரை பரிசோதித்து பார்க்கும்போது வெள்ளை நிறத்தில் பங்கசு நோயாக்கி காணப்படுவதை அவதானிக்கலாம். இவையே வெள்ளை வேர் நோயின் அறிகுறிகளாகும். அதேபோல் ஃபைட்டோப்தெரா போன்ற நோய் தாக்கம் ஏற்பட்டால், அதாவது இலை மஞ்சளாதல் அவதானிக்கப்பட்டால் அந்த நிலத்தை பார்க்கும்போது எமக்கு தெரியும் அது சிறந்த நீர்வடிப்பற்ற பகுதியாக காணப்படும். அவ்வாறு நீர் தேங்கி நிற்கும் நிலங்களில் பயிர் செய்தால் இந்த நோய் தாக்கம் ஏற்படும். எனவே நாம் ஆனைக்கொய்யாவை பயிரிடும் முன்னர் நிலத்தின் நீர்வடிப்பு பற்றியும் கவனம் செலுத்த வேண்டும். அத்தோடு இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டு இலை மஞ்சளாதல் அவதானிக்கப்பட்டால் நாம் மெட்டலாக்ஸில் உள்ளடங்கிய பங்கசு நாசினி ஒன்றை தெளிக்க வேண்டும். நாம் சாதாரணமாக மண்ணுக்கு இந்த பங்கசு நாசினியை தெளிக்கும் போது 5 கிராம் பங்கசு நாசினியை 1 லிட்டர் நீரில் கரைத்த கரைசலை பயன்படுத்துவது சிறந்தது. நாம் இந்த கரைசலை நன்கு வேர்த்தொகுதி நனையுமாறு தெளிக்க வேண்டும். இதை நாம் தாக்கம் அவதானிக்கப்பட்டு 2 வாரங்களுக்குள் பயன்படுத்த வேண்டும். அதேபோல் நாம் வெள்ளை வேர் நோய் தாக்கத்தின் நோய் அறிகுறிகளை இனங்கண்டால், அதாவது இலை வாடலை அவதானித்தால், 100ற்கு 30% வாடல் அவதானிக்கப்பட்டால் நாம் நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துவது சற்று சிரமமாகும். எனினும் ஆரம்ப கட்டத்திலேயே இனங்கண்டால் கட்டுப்படுத்த முடியும். இதற்காக நாம்
டெபுகான்சோல் அடங்கிய பங்கச நாசினியை வேர்த்தொகுதி முற்றாக நனையுமாறு தெளிக்க வேண்டும். இதற்காக 1 லிட்டர் நீரில் 1 மில்லிலிட்டர் பங்கச நாசினி கலந்த கரைசலை பயன்படுத்த வேண்டும். இக்கரைசலை நாம் நோயை ஆரம்பத்திலேயே இனங்கண்டால் பயன்படுத்தி நோயை கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக நாம் தண்டு சம்பந்தமான நோய்கள் பற்றி பார்த்தால் நாம் அவதானிக்கக்கூடிய பிரதான நோய்தான் பிந்திய அழுகல் நோய். இதை நாம் பார்த்தால் கிளையின் நுனியிலிருந்து கிளைகள் இறப்பதை அவதானிக்க முடியும். இதை நாம் கவனிக்காது விட்டால் முழு கிளையும் இறக்கலாம். எனவே நாம் ஆரம்பத்திலேயே இதை அவதானித்து இறந்து வரும் கிளையை வெட்டி அகற்ற வேண்டும். அவ்வாறு வெட்டி அகற்றிய பின்னர் டெபுகான்சோல் கரைசலை ஸ்ப்ரே செய்ய வேண்டும். நாம் மீண்டும் கிளை துளிர்க்கும் போதும் அந்த பங்கச நாசினியை ஸ்ப்ரே செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம் பூக்கள் மலரும் போது நாம் அவை கருகிப் போவதை அவதானிக்க முடியும். இதை நாம் பட் நெக்ரோசிஸ் என அழைப்போம். இதை நாம் ஆரம்பத்திலேயே இனங்கண்டு தயோஃபனேட் மீதேல் எனும் பங்கச நாசினியையும் மற்றும் குளோரோதலோனைல் பங்கச நாசினியையும் மாறி மாறி விசிற வேண்டும். 2 வாரங்களுக்குள் இவற்றை நாம் விசிற வேண்டும். அடுத்ததாக பொறுக்கு நோய் பற்றி பார்த்தால் இதில் காய்கள் உருவாகிய பின்னர் காய்களில் இந்நோய் ஏற்படும். இவ்வாறு ஏற்பட்டு காய்களில் வெடிப்புகளும் ஏற்படக்கூடும். இது போன்ற வெடிப்பு ஏற்பட்டால் கருப்பு நிறத்தில் தழும்புகள் ஏற்பட்டு பின்னர் காய் பெருக்கும் போது கருப்பு நிறத்தில் அவ்விடத்தில் பிளவு ஏற்படும். அதை நாம் செப்பு அடங்கிய பங்கச நாசினியை பயன்படுத்தி கட்டுப்படுத்த முடியும். அதை நாம் பொறுக்கு ஏற்பட முன்னர் சிறிய காய்களுக்கு 7 நாட்களில் தெளிக்க வேண்டும். காய்களில் வெடித்தல் பொறுக்கு நோய் ஏற்பட்டு உருவாவதைப் போல் போசனை குறைபாட்டினாலும் ஏற்பட முடியும். அதனால் நாம் தாவரத்திற்கு முறையாக பசலையிட வேண்டும். பசலையிட முன்னர் மண்ணின் pH குறித்து பரிசோதித்து முறையாக பசலையிட வேண்டும். இதற்காக நாம் மண்ணின் pH-ஐ சீர் செய்ய டொலமைட் இடலையும் மேற்கொள்ளலாம். இதன் மூலம் தாவரத்தில் முறையான போசனை அகத்துறிஞ்சலை மேற்கொள்ள உறுதி செய்ய முடியும். இதன் மூலம் இந்த வெடித்தலை தடுக்கவும் முடியும். அதேபோல் எமக்கு ஆந்த்ராக்னோஸ் மற்றும் தண்டு முனை அழுகல் நோய் இரண்டையும் அறுவடைக்கு பின்னர் எம்மால் இனங்காண முடியும். இந்த நோயாக்கிகளின் தொகையை குறைக்க பங்கச நாசினிகளை பயன்படுத்த வேண்டும். இவற்றை அறுவடைக்கு முன்னரே விசிற வேண்டும். அறுவடைக்கு பின்னர் எம்மால் அவற்றை பயன்படுத்த முடியாது.
நாம் சரியான அறுவடை காலத்தில் காய்களை அறுவடை செய்ய வேண்டும். காய்களின் வர்க்கத்துக்கமைய அறுவடை நாள் வேறுபடலாம். நாம் சரியான காலத்தில் அறுவடை செய்யாவிட்டால் இந்த தண்டுமுனை அழிகல் நோய் நிலையை அவதானிக்க முடியும். நாம் அறுவடையை செய்த பின்னர் பங்கசு நாசினிகளை விசிற முடியாது. எனவே கருவா எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தி நோயாக்கிகளை குறைத்து கொள்ளலாம்.